என்ன காரணம் எனக்கு தகுந்ததை சொல்ல வேண்டும். மகனே புலந்திரா மறுபடியுமா இன்றைய நாள் தினத்திலே அரண்மனையில் இருக்கக்கூடிய என்னை இந்த தெய்வீக சபையை எதற்காக அழைத்த என்ன காரணம் ஏது காரணம்னு கேட்கிறேன். மகனே புலந்திரா இந்த ராஜ சபையிலே ராஜ சபையிலே அப்படியா? அது மட்டும் விழாவா கிடையாது. தென் மதுரையிலே அம்மா ஆண்போல நெற்றில பட்டத்தை கட்டி பட்டத்தை கட்டி யாரு கடங்க உன் பாராசக்தி. ஆமாப்பா. அப்படி இந்த புண்ணிய மகளை எதற்கு வைக்க சொல்றாங்க. மகனே புலந்திரா இந்த தெய்வீக சபை உன்னை அழைத்தேன் எதற்காக அழைத்தேன் என்றா உனக்கோ இன்றைய நாள் வரைக்கும் தெரியாத ஒரு உண்மையாகப்பட்டது இருக்கிறது. அந்த உண்மையாகப்பட்டதை இன்றைய நாள் தினத்தை என்னுடைய மகனுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அது என்ன காரணம்? இவ்வளவு நேரம் கூத்து பாத்தீங்க, யார் என்ன சொல்லுங்க பாக்கலாம். என் புள்ளிய நான் எதுக்கு வர வச்சேன்? என் புள்ளிய நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு பாக்கலாம். கல்யாணம் பண்ணி வச்சது இது என் புள்ளிக்கு தெரியாது. சின்ன சிறிய வயதுல திருமணத்தை நான் செய்துட்டேன். இப்போ அவர் ஒரு பக்கம் இருக்கிறான், என் மருமக ஒரு பக்கம் இருக்கிறான். என்ன ஏது விழாவில் என் பொண்டாட்டி யாரு, என் மாமனார் மாமியார் யாருன்னு என் மகனுக்கு இப்படி வரைக்கும் தெரியவே தெரியாது. இந்த ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன் சந்தோஷமா. உனக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சொல்ல போறேன். அந்த விஷயம் இதுவரைக்கும் உனக்கு தெரியாது. அது சந்தோஷமா இருக்கிற விஷயமா இல்லை அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். என்ன ஒரு சந்தோஷமான செய்தி. அது சொன்னாக்க நீ சிரிப்பன்னு நினைக்கிறடா. நானு ரொம்ப கொஞ்சம் பார்த்து நீ சிரிப்பது. அப்படியா? என்ன சந்தோஷமான செய்தி தெரியா? மகனே புலந்திரா உன்னை நான் எதற்காக வரவழைத்தேன் என்றா உனக்கு பெரிய விஷயமா இல்ல, சின்ன விஷயமா இல்ல. மகனே புலந்திரா போயிட்டு உள்ள உன்னை போறதுக்கு உள்ள போறதுக்கு உன்னை வரவழைச்சேன். இல்ல சின்னது இல்லைன்னா அப்ப வேஸ்ட் நினைக்கிறேன். அப்படி நடுத்தரமான விஷயம் சொல்ல போறேன். ஆமா சொல்லட்டுமா? மகனே புலந்திரா உனக்கு திருமணம் ஆகிவிட்டது. எனக்கு ஆமா இப்பதான் சிரிப்பே வருது. அது பாரு நான் சொல்லிக்கலாம். எப்படின்னா என்னடா ஒரு பெத்த அம்மா போட்டு லூஸ் தகுமா? நான் வந்து இன்னைக்கு வைத்தியம் சொல்லிருக்கோம்னா லூஸ் வாபி எப்படின்னா சொல்ல சொல்லலாம். அம்மா நான் பிறந்து இன்றைய 16 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. எனக்கு 16 வயசு. 16 வயசுல ஆமா எனக்கு யாரா கல்யாணம் பண்ணுவாரா? இப்ப கேட்ட பாரு கேள்வி. இதுக்கு நான் ஒரு ட்விஸ்ட் வைக்கட்டுமா? உனக்கு 16 வயசுல உனக்கு கல்யாணம் ஆகல, உனக்கு 8 வயதா இருக்கும் பொழுதே உனக்கு திருமணம் ஆகி விட்டது. கம்பமா யாரும் நம்ப மாட்டாங்க.
ஏய், இது வரைக்கும் நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களா நம்பலையா? போய் சொல்ற நான் வரல நீ பாத்துக்கலாம் என்ன தெரியுமா மகனே பழங்குறா நீ வாடா செல்லம். இன்று நான் சொல்லக்கூடிய செய்தியாக நீ செய்யாவிட்டா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. கெட்டு குட்டி சோறதான் போனோம். அப்படியா ஆமாடா. அதுக்கு சரி போயிடுச்சா சரி, விடு. இனிமே போகாத அளவுக்கு பாத்துக்கலாம் ஆகட்டும். ஆண்டா சிவன் பேச எல்லாம் விட்டுரு. வெயில் காலம் ஒண்ணு முடிஞ்சது மகனே பழங்குறா உனக்கோ திருமணம் ஆகி விட்டது. ஆமாடி செல்லம். 5 வயதா டேய் இரு 5 வயது எத்தனை ஏன்டா போற? இல்ல மாமா நீ கூட்டாத கஷ்டம் இல்லை சொல்ல வேற சமைக்க 5 வயசுல எனக்கு கல்யாணம் 5 வயசுல ஏய் பச்சுக்கலே 8 வயசுல எனக்கு மகனே பொழந்திரா உனக்கோ 8 வயதில் திருமணம் ஆகி விட்டது. 8 வயசுல ஏய் பெரியம்மாக்கு பேரி போயிடுவா. 8 வயசுல எனக்கு திருமணம் டேய் 8 வயசுல திருமணம் ஆமாடி சொல்லலாம். மகனே பொழந்திரா ஓ தாமரை விளையாடுறானா அன்றொரு நாள் தினத்திலே பஞ்ச பாண்டவர்களும் கௌரவ கூட்டமும் எப்படி கௌரவ கூட்டம்னா யாரு அவங்க உனக்கு பெரியப்பா. ஓ அதாவது தாய் அதிகம் ஐவனை 86 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய துரோதுரியோதன சக்கரவர்த்தி எப்படிப்பா அதாவது 100 பேர் பெரியப்பாங்க ஆமா சரி உனக்கு பெரியப்பாங்க 100 பேர் இருக்கிறாங்க. அப்படி உன்னுடைய பெரியப்பாக விளங்கக்கூடிய துரதுரியோதன சக்கரவர்த்தியின் மகளா தங்கை மகளாக விளங்கக்கூடிய கலந்தாரியை உனக்கு திருமணம் செய்து எனக்கு 8 வயதுல திருமணம் என் மனைவி 8 கலந்தாரி 8 வயது எனக்கு திருமணம் நான் புள்ள சந்தோஷமா இருக்கிறோம். மகனே பொழைந்திரா உனக்கோ 8 வயதாக இருக்கும் பொழுது துரதுரியோதன சக்கரவர்த்தியின் தங்கச்சி மகளாக விளங்கக்கூடிய திருச்சலையின் மகளாக விளங்கக்கூடிய கலந்தாரியை உனக்கு கொடுத்து நாங்கள் திருமணம் அன்றொரு நாள் தினத்திலே பஞ்ச பாண்டவர்களும் கௌரவ கூட்டமும் ஒன்றாக இருக்கும் பொழுது நாங்கள் பேசி இருவர் சம்மதத்துடன் உங்களுக்கு கந்தர்வ திருமணம் அதாவது குழந்தைகளே திருமணம் செய்து விட்டோம். ஆமாப்பா. அன்றைய நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் நமக்கும் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுப்பா. அப்படி ஏனென்றா அவர்களுக்கும் நமக்கு பாக பிரிவினாகப்பட்டது ஏற்பட்டது. எப்படின்னா எனக்கு 8 வயது ஆமா என் மனைவி கலந்தாருக்கு 5 வயது இதுவரைக்கும் திருமணம் செய்து வைக்க திருமணம் என்பது உண்மையாக இருந்தால் ஆமா ஒரு கல்யாணம் ஒரு பொண்டாட்டி எங்க இருக்கணும்? பொண்டாட்டி கூட வீட்டுக்காரர் கூட தான் இருக்கணும். ஒரு பொண்டாட்டிய கணவன் கூட இருக்கணும். திருமணம் ஆகியும் என் மனைவி கலந்தாரி 2 வயசு வரைக்கும் நம்ம வீட்டுல கிடையாது. அதாவது என் பெரிய தந்தை துரியோதன சக்கரவர்த்தி அரண்மனை இருக்கிறார். ஆமா எதற்காக என் மனைவி அங்கு இருக்கின்றார்? மகனே பொழந்திரா ஆமா அந்த ஒரு நாள் தினத்திலே நமக்கும் நம்முடைய பங்காளியாக விளங்கக்கூடிய ஐவனை 56 தேசத்தை ஆண்டவர்கள் துரைதுரியான சக்கரவர்த்தி 100 பங்காளிகள். அப்படி அவர்களுக்கு நமக்கு பாக பிரிவினையாகப்பட்டது ஏற்பட்டது. சரி அப்படி பாக பிரிவினை ஏற்பட்டதால் இந்த 5 பேருக்கு நாங்கள் பாகத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி அந்த ஐவனை 56 தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அனைத்து எப்படி நாடுகளையும் அவர்களே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். சரி நமக்கும் உங்களுக்கும் நாடுதான் செய்தி அப்படின்னு நம்மளை காட்டோடு அனுப்பிச்சிட்டாங்கப்பா. அதனால் என் தந்தை மகளை காணக ஓட்டி வைத்தார். என்னை நீங்கள் தென்மதுராபுரி நாட்டுக்கு நான் அழைத்து கொண்டு வந்து அன்றைய நாள் முதல்ல இன்றைய நாள் வரைக்கும் நீ என்னோட தான் இருக்கிற தென்மதுரையில இருக்கிற. அப்படி உன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடியவர்கள் கானகத்தில் இருக்கிறார்கள். சரி உன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடியவர் அவனுடைய யார் அது துரியோதனன் அவனுடைய பாதுகாப்புல இருக்கிறாப்பா. அப்ப என் மனைவி வந்து கலந்தாரி தொழில் எடுத்திருக்கின்றார். ஆமா
சரி இன்றைய நாள் மனைவி தினத்தில் இருக்கிறா ஆ, என்னை எதற்கு நீ அழைத்து உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் நான் அனுதினமும் வேட்டையாடி விட்டு வேட்டையாடி விட்டு அரண்மனைக்கு திரும்புகிற வழியிலே எப்படிப்பா வேட்டையாடியதனால் எனக்கும் ஆகாசமாக இருக்கிறது என்று சொல்லி நான் சிறிது நேரம் அரண்மனைக்கு போக கால தாமதமானதால் அதோ இருக்கக்கூடிய அரசன் மரத்து அடியிலே நானும் படுத்து நித்திரையாக இருந்தேன். அப்படி நித்திரையாகும் சமயத்திலே சொக்கநாத கடவுள மீனாட்சி அம்மையாரும் என் கனவிலே உரைத்து தோன்றி என்ன உரைத்தார்கள் தெரியுமா? அன்று ஒரு நாள் தினத்திலே உன்னுடைய மகனுக்கும் 8 வயது அலங்காரிக்கும் 5 வயதாக இருக்கும் பொழுது திருமணமாகப்பட்டது ஏற்பட்டது. அன்றைய நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் உன்னுடைய மகனும் மருமகளை இன்றைய நாள் வரைக்கும் ஒன்று சேரவில்லை என்று எனக்கு உரைத்தார்கள். அப்படி இன்றைய நாளாகப்பட்டது சுபலக்னமாகப்பட்டது நாள். அதாவது 2 வெள்ளி நட்சத்திரங்கள் எப்படி ஒன்றாக சேருகிறது அந்த நேரத்தில் கணவன் மனைவி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர சந்தானம் இல்லவர்கள் இன்றைய நாள் தினத்தில் ஒன்று சேர்ந்தால் புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று என் கடவுளும் சொப்பநாத கடவுளும் மீனாட்சி அம்மையாரும்